பிரேஸ்டெல்லாம் குழப்பத்தோட என்ன பண்ணுறது, இந்த காயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? உங்கள் வழியில் கூட ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து உனக்கு காமிப்பேன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. அவர் சமூகத்தில் என்ன பண்ணணும், காத்திருக்கணும். நான் என்னென்ன உபவாசம் இருந்தேன். அவர் சொன்ன எந்த கருத்துக்காண்டி ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்குறேனோ அந்த கருத்துக்காண்டி உபவாசம் இருந்து ஜெபிச்சு வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது அவளோட நம்ம கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவளோட பேசுவார். அதை விட்டுட்டு வேதத்தை வாசிக்காமல் உபவாசம் இல்லாமல் ஜெபிக்காமல் தியானிக்காமல் அவர் சமூகத்தில் போய் கேட்காம ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆலோசனை கொடுப்பாரு, நடத்துவார் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா எப்படி ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பாரு. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் நேரம் எடுத்து நீங்கள் எந்த கருத்துக்காண்டி ஆண்டவர் சமூகத்தில் ஆலோசனை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 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 கருத்துக்காண்டி ஒரு வேளையாவது உபவாசம் இருந்து அவரோட சமூகத்தில் உட்காந்து என்ன பண்ணுங்க, வேதத்தை தியானித்து அவளோட 2 மணி நேரமாவது 1 மணி நேரமாக என்ன பண்ணுங்கள், வேதத்தை தியானித்து அந்த காலத்தில் எனக்கு என்ன பண்ணுங்கள், ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்க ஏசப்பா. உண்மையை எனக்கு அந்த வீட்டு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. என்ன பண்ணணும் எனக்கு காமிச்சிட்டாங்க, சொல்லித்தாங்க. இந்த காலத்தில் என்ன பண்ணணும் எனக்கு பண்ணித்தாங்கன்னு என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, ஆலோசனை கேட்கும் போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உபவாசம் இருந்து ஜெபிச்சு தியானிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பாரு. God bless you.